உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அரசியல் அறம் வலையொலியில் உங்கள் நர்மதா. இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர் வடக்கு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம். அரசியல் ரீதியான தெளிவுகளை பெறலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு டைட்டில் வச்சு அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் தான் தமிழ்நாட்டிலேயே கல்வியை கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அதுக்கான ஹோல்சேல் ஏஜென்ட் அப்படின்லாம் விளம்பரப்படுத்தினாங்க. ஆனால் நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருத்தணியில் ஒரு அரசு பள்ளியில் சாப்பிட்டு இருந்த குழந்தை மேலே கட்டடம் இடிஞ்சு விழுந்து அந்த குழந்தை இறந்துருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். கல்வியில் நம்ம தான் சிறந்த மொழியே. கல்வி தரமோ இல்லை கல்வி நடத்தக்கூடிய அரசாங்கத்தின் தரமோ இல்லை அந்த கல்வியை புகட்டக்கூடிய அந்த பாடசாலைகளின் தரமோ இப்போ வரைக்கும் இருந்ததை விட இன்னும் மோசமாக போயிட்டு தான் இருக்குது. இன்னும் எங்கள் தாத்தா கட்டி கொடுத்த பள்ளிக்கூடங்கள் அப்படியே இருக்குது. இப்போ இந்த ஃப்ராடு அப்படி சொல்லக்கூடாதா, அப்பா அவர் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடங்கள் தான் இடிஞ்சு விழுகுது. இது ஒன்றும் இல்லை, இந்த கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு ஒன்று பண்ணாங்கல்ல, அதில் இந்த லைட் செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, இந்த மேடைக்கு லைட்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த லைட்டு செலவு பண்ண காசை என் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணியிருந்தா ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு செவர் வச்சு ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கனாவே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது என்ன சொல்லுவாங்க, அரசன் எவ்வளியோ மக்கள் அவளின்ற மாதிரி நாட்டை ஆளக்கூடிய இந்த திராவிட கட்சி எத்தனை ஆண்டு காலமாக அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க. மத்தியில் பிஜேபி காங்கிரஸ் 2 பேர், நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக திமுக. ஆனால் இவங்க அப்படி இருக்கிறதுனால இவங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் நேஷனல் லெவல் புரோக்கராக இருக்கிறதுனால இவங்களாம் உள்ளூர் புரோக்கராக இருந்துட்டு இருக்காங்க. இப்போது அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களோட பிள்ளைகளே அவங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கிறது இல்லை. அதே போல் அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற ப்ரொஃபஸர், லெக்சரர்ஸ், பேராசிரியர்களோட குழந்தைங்க அந்த கல்லூரிகளில் படிக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியுதுல்ல, இதுதான் அரசின் வெளிப்பாடு. அரசு மருத்துவமனை நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த ஒரு இதுலேயும் அரசாங்க துறையில் வேலையில் இருக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க க்ளோஸாக நின்று பார்க்குறாங்களா அரசாங்கம் என்னென்ன மாதிரி ஒரு டெண்டர் எடுத்தாங்கன்னா, ஒரு இது கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி அதை எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க, அது எவ்வளோ கமிஷன் அடிக்கிறாங்க, இது என்ன தரத்தில் இருக்குது அப்படின்னு அந்த ஆசிரியர்களுக்கு தெரியறதுனால அவங்க அதில் சேர்த்திக்க மாட்டாங்க. சும்மா என்ன சொல்றது, வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கு. எல்லாமே கல்விச்சாலைகளோட தரம் சரியில்லாதனால அவங்களே அவங்க பிள்ளைகளை கல்வி அவங்க அரசு பள்ளியிலயோ கல்லூரியில படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. இப்போ நம்ம ஊர்ல நீங்க எடுத்துக்கோங்க, அரசு கல்வி தரம் இல்லை. முதல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அதே தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு தொழில்நுட்ப வசதி அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு சுற்றுப்புற சூழல் மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கல்வியை தரம் உயர்த்திக்கிட்டே வந்திருக்கணும். எதையுமே பண்ணல. லண்டன் போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, அங்கே போகிறாங்க, சைனா போகிறாங்க. போகிற இடத்துலேருந்து அங்கே பள்ளிக்கூடங்கள் எப்படி, அங்கே இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க பிள்ளைகளுடைய அந்த உலகம் எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அந்த அளவுக்கு அந்த வேகத்தில் பிள்ளைகளை கொண்டுட்டு வரணும், அந்த அறிவை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க ஒரு நாட்டிலையும். அதையெல்லாம் பார்க்கறதில்ல. அங்கேயும் போய் பணத்தை எப்படி அங்கேயும் போய் பண சுரண்டல் தான். எப்படி இவங்க கிட்ட நம்ம ஈர்க்கலாம், முதலாளிகள் கிட்ட இருந்து எப்படி பணத்தை ஈர்த்துட்டு வரலாம். இது பணம் வாக்கு. இதே ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நாங்க ஜெயிக்கணும். அந்த மாதிரிதான் இவங்களுடைய நிலையே போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்றது என்னன்னா, உலக தரத்துக்கு நம்ம கல்வி உயர்த்தறதுக்கான எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம வரி கட்டுறோம். இந்த வரி அப்படிங்கிறது, நீங்க ஒரு நகைச்சுவை, எங்கள் ஊரில் ஒரு ரோடு போடுறாங்க. அந்த ரோடு கவுன்சிலர், நான் போய் பேசுகிறேன், ஏன் இப்படி தரம் இல்லாமல் போடுறீங்க அப்படின்னு பேசும்போது ஒரு பாட்டி கம்மலர், அந்த கவுன்சிலர் இத்தனை வருஷம் கழிச்சு ரோடு போட்டு கொடுக்குறான், நீ எவனுக்கு எடுத்துக்கிறாரு, அந்த நாட்டை யார் ரோடு போட்டு கொடுக்குறாங்கன்னு கவுன்சிலர் தானே. அப்போ தான் சொன்னேன், ஓட்டு போடுறக்கே அவன் தான் காசு கொடுக்குறான், ரோடு போடுறக்கே அவன் தானே காசு கொடுக்குறான்ற மனநிலை தான். ஆனால் நம்ம கட்டுற வரி பணம் தான் நமக்கு திரும்பி சாலையா, கல்வியா, இந்த மாதிரி கழிவு நீர் வாய்க்கால்களா, இந்த மாதிரி நம்ம பாலம் கட்டுறதுலேருந்து எல்லாமே நம்ம காசு. யார் திருப்பூருக்கு சிங்கிள் டெய்லர் மிஷின் ஓட்டிலாம் அவங்க காசை செலவு பண்ணி நம்மளுக்கு ரோடு போடுறதுல, நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு துணி கொடுக்க, ஒரு பள்ளிக்கூடத்துல சீருடை கூட எப்படி கொடுக்குறாங்க, தரம் இல்லாம தான் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போற பையன் ஒரு நாள் கொடுக்குற செருப்பு போயிடுது. மடிக்கணினி, இலவச மடிக்கணினி, இலவசமா நாங்க சைக்கிள் தரோம். முன்னாடி கூட நீங்க பாத்துருப்பீங்க, சைக்கிள் டயர் சுத்தல, டயர் அப்படியே நிக்குது, சைக்கிள் இழுத்துட்டு தான் போறாங்க. இப்ப இது தரம் இல்லாம கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்காம இருந்துடலாம்ல. நாங்க உங்கள்ட்ட இலவசங்கள் கேட்கிறோம், தரமான கல்விச்சாலைகள் கொடுங்க, பாத்ரூம் கட்டி கொடுங்க, சரியா தடுப்பு சுவர்கள் இல்லாம பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அது ஒரு இடத்துல சர்ச்சையாச்சு. எத்தனை பிள்ளைகள் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சுத்தி உட்காந்து மதுபானம் குடிக்கிறாங்க. தரமற்ற கழிவறைகள் இருக்குது. ஏன் பிள்ளைகள் இப்போ நேற்று வைகோ போய் அது என்ன மது ஒழிக்கிறாங்களா, பூரண மது விலக்கு கொடுக்கறதுக்கு நடைபயணம் போறாங்களா, அதுக்கு யார் கூப்பிடுறாருன்னா ஸ்டாலினை கூப்பிடுறாரு. நீங்க ஆரம்பிக்கணும். நிக்கிறதே இவங்க தான்.
அது கூட்டணியில் இருக்கிறதே இவனுங்க தான். ஆனா இவனுங்க நடைபயணம் போவாங்க. இப்படிதான் இருக்குது இவனுங்க லட்சணம். எத்தனை ஸ்கூல்ல வந்து இந்த சின்ன சின்ன பூமர் மாதிரி இந்த போதை சாக்லேட்ஸ் விக்குது. நம்ம கட்சிக்கார பொண்ணோட தம்பி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு உயர்நிலை பள்ளி ஆண்கள் பள்ளியில படிக்கிறான். அவன் வந்து அழுகுறான், 10 நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. ஏன்னா அந்த பூமர் மாதிரி இருக்குமாமா அந்த அந்த போதை சாக்லேட். அது வந்து 1.50 ரூபாயா. அது வெளியே இருந்து பக்கத்துல இருக்கிற இலக்கடை பேக்கரி எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து உள்ள அந்த வாங்கிட்டு வரவன் அதுவே வந்து 2ஆ கட் பண்ணி 1.50 ரூபாய் நிற்கிறான். பிசினஸ் மேக்னெட் ஆண்டர்பிரனர் எப்படி உருவாகுறாங்கன்னு பாருங்க. அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் திராவிட மாடல் ஆண்டர்பிரனர்ஷிப் இதுதான் அவங்க உருவாக்குனது. அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க பையன் இதை அந்த சாக்லேட்டை சீக்கிரம் கொடு, அதை சாப்பிடலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணதை பார்த்து இந்த பையன் நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுகுறான். இந்த மாதிரி ஒரு சமூகத்துல தான் இவங்க வாழ வச்சுட்டு இருக்காங்க நம்மள. ஆனா சொல்லிடுவாங்க நாங்க திராவிட மாடல், யாரும் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதாச்சு. மக்கள் திருந்தணும். நேத்து பரப்புரைக்கு போயிருக்கா, பேக்கரி வாசல்ல உட்காந்துட்டு 2 பசங்க சின்ன 4 பசங்க உட்காந்துருக்காங்க. 3 பேர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். நான் துண்டு போட்டுட்டு நம்ம கொடி எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு நான் ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு பேக்கரிக்குள்ள போயிட்டேன். திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்தப்ப சிகரெட் கீழே போட்டு உட்காந்துருந்தாங்க. போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படியே பார்த்தேன். என்னடா வயசு உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். 17 16. ஏன்னா இப்போ மறைஞ்சு கிடைச்சிட்டு இருந்த போதைப் பொருட்கள் எல்லாம் இப்போ சாதாரணமாக பொட்டிக்கடைகள்லேயே கிடைக்க ஆரம்பிச்சு, கஞ்சா முதற்கொண்டு பொட்டிக்கடைகளே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சீர்கேடான சமூக சூழலில் நீங்கள் வந்து திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிடுறீங்க. ஒரு இளம் பெண் வேட்பாளராக அண்ணவங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த முறை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.